வணக்கம். இப்ப நாம வாழ்ற இந்த நவீன உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பதில் இருந்தா எப்படி இருக்கும்? காலத்தால் அழியாத தமிழ் சங்க இலக்கியங்கள்ல புதைஞ்சிருக்கிற அந்த ஆழமான ஞானத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த அறிவு பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல. இது ஒரு நாகரிகத்தோட ஆன்மாவுக்கு ஒரு சாட்சி. இயற்கையோட ஒன்றி வாழ்ந்து எல்லா உயிர்களுக்கிட்டையும் கருணை காட்டி ரொம்ப ஆழமா சிந்திச்ச ஒரு சமூகத்தோட குரல் இது. இந்த தத்துவத்தோட ஆழத்தை நாம இன்னும் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் அவங்க உலகத்தை எப்படி பார்த்தாங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாப்போமா? அவங்க எதையுமே சும்மா பார்க்கல. அதை வகைப்படுத்தி அதோட சாராம்சத்தை உணர்ந்து ஒரு முழுமையான கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்வை எவ்வளவு ஆழமானதுன்னு புரியும். நிலத்தை 5ஆ பிரிச்சாங்க, காற்றை 4ஆ பிரிச்சாங்க, மொழிய 3ஆ பிரிச்சாங்க, வாழ்க்கைய கூட அகம் புறம் 2ஆ பிரிச்சாங்க. ஆனா எல்லாத்தையும் பிரிச்சு அவங்களால ஒன்றை மட்டும் பிரிக்கவே முடியல. அதுதான் ஒழுக்கம். அது ஒண்ணுதான், அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு அதை உச்சத்துல வச்சாங்க. இது வாங்க அவங்க தத்துவத்தோட மையப்புள்ளி. வாழ்க்கையோட மத்த எல்லா விஷயங்களையும் வகைப்படுத்திடலாம், ஆனா ஒழுக்கத்தை முடியாது. அதுதான் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற ஒரே ஒரு தூண். அந்த தூண் மட்டும் சரிஞ்சா வாழ்க்கையோட மத்த எல்லா பிரிவுகளுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். சரி, இப்ப நாம 2000 வருஷம் பின்னோக்கி போய் ஒரு பெண் கவிஞர் ஐங்குறுநூறுல உருவாக்கின ஒரு இலட்சிய சமூகம் பத்தின கனவை பார்க்கலாமா? இது அன்னைக்கு இருந்த சமூக மதிப்பீடுகளை மட்டும் காட்டல, இன்னைக்கும் நாம ஏங்குற ஒரு உலகத்தோட வரைபடத்தையும் காட்டுது. இந்த 5 விஷயங்களையும் பாருங்க. பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, போர் இருக்கக்கூடாது, நீண்ட ஆயுள் இருக்கணும், அப்புறம் அறம் தழைத்தோங்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிஞர் கண்ட இந்த கனவு இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை பேசுற உலகளாவிய இலக்குகள் மாதிரி இல்ல. ஏன் அவங்க முதல் கோரிக்கையா பசி இல்லாம இருக்கணும்னு கேட்டாங்க? யோசிச்சு பாருங்க. வயிறு பசியில வாடும்போது அங்க எப்படி அன்பு மலரும், எப்படி அறிவு வளரும்? பசி இல்லாத சமூகத்துல தான் மனித நேயம் தலைக்கும்னு அவங்க ஆழமா நம்பினாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சாதாரண கருணை இல்ல. அது மனித இனத்தோட எல்லைகளை தாண்டி செடி கொடி பூச்சி பறவைன்னு எல்லா உயிர்களையும் அணைச்சிக்கிற ஒரு எல்லையில்லாத பேரன்பு. ஒரு முல்லைக்கொடி வாடி போயிருக்கிறத பாக்குறாரு மன்னர் பாரி. அடுத்த நிமிஷம் யோசிக்கவே இல்ல, தன்னோட விலைமதிப்பில்லாத தங்கத்தேரையே கழட்டி அந்த கொடிக்கு படர கொடுத்துட்டாரு. இதுக்கு பேருதான் கொடை மடம், அதாவது பகுத்தறிவையும் தாண்டிய கருணையின் உச்சம். இது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மயில் தோகை விரிச்சு ஆடுது. அதை பார்த்துட்டு ஐயோ குளிர்ல நடுங்குதேன்னு நினைச்சு தன் மேல இருந்த போர்வையை எடுத்து அதுக்கு போத்தி விட்ட ஒரு மன்னன். அவரோட மனசு எவ்வளவு ஈரமானதா இருந்திருக்கும். அகநானூர்ல வர்ற இந்த காட்சி நம்மள மெய்சிலிருக்க வைக்கும். 2 சின்ன வண்டுங்க அதோட சந்தோஷமான தருணத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு தேர்ல இருக்கிற மணியோட ஓசையே நிறுத்தினானா ஒரு தேரோட்டி. அந்த மனிதனோட உணர்திறன் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ பெரிய பாடம். சரி, இப்போ சங்க இலக்கியத்தோட சிகரத்துக்கே வந்தாச்சு. 2000 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் உலக மேடைகள்ல எதிரொலிக்கிற ஒரு தத்துவ பேரொலிக்கு. கணியன் பூங்குன்றனார் அவரோட இந்த சில வார்த்தைகள்ல ஒரு முழு பண்பாட்டோட உலகளாவிய பார்வையும் அதோட மனிதநேயமும் அடங்கியிருக்கு. இது ஜஸ்ட் வேறு ஒரு வரி இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. எல்லா ஊரும் என்னோட ஊர், எல்லா மக்களும் என்னோட சொந்தக்காரங்க, இதுதான் அதோட அர்த்தம். இது நாம எல்லாரும் ஒன்னு அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலை. யோசிச்சு பாருங்க, நாடு, இனம், மதம், மொழி இந்த மாதிரி எந்த தடையும் இல்லாம உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் ஒரே குடும்பமா பார்க்கிற ஒரு பார்வை இது. உலகளாவிய மனித நேயத்துக்கு இது ஒரு நேரடியான அழைப்பு. சரி, எல்லாரும் நம்ம உறவுக்காரங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு யார் காரணம்? நம்மளோட இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சங்க இலக்கியம் சொல்ற ஆணித்தரமான காரணத்தை இப்ப பார்க்கலாம். யாதும் ஊரேன்னு பாடின அதே கணியன் பூங்குன்றனார் தான் தனிமனித பொறுப்புணர்ச்சியோட உச்சத்தையும் இந்த வரிகள்ல நமக்கு காட்டுறாரு. அதாவது ரொம்ப சிம்பிள். உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி மத்தவங்க காரணம் கிடையாது. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நாம செய்யற செயல்களோட விளைவு தான் அது. இந்த பண்டைய தத்துவம் ஒருத்தரோட வாழ்க்கையோட முழு பொறுப்பையும் அவங்க கிட்டேயே கொடுக்குது. நாம வாழறதும் வீழறதும் நம்மாலதான், மத்தவங்களால இல்லைங்கிற ஒரு ஆணித்தரமான உண்மையை இது சொல்லுது. இறுதியா புறநானூறுல இருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை. வாழ்க்கையில எத்தனையோ தவறுகளை நாம மன்னிக்கலாம், ஆனா மன்னிக்கவே முடியாத ஒரு பாவம் இருக்கு. அது என்ன? இங்க பாருங்க, ஒரு புனிதமான பசுவை கொல்றது, ஒரு குழந்தைய கருவறையிலேயே அழிக்கிறது, சொல்லிக் கொடுத்த குருவுக்கே துரோகம் பண்றது. புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கொடூரமான பாவங்களுக்கு கூட பிராயச்சித்தம் தேடிடலான்னு சொல்லுது. ஆனா ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் அது கிடையாது. ஆமாங்க,
அந்த மன்னிக்கவே முடியாத பாவம் ஒருவர் நமக்கு செஞ்ச உதவிய மறக்கிறது தான். செய்நன்றி கொள்வது ஒரு உயிரை கொல்றதை விட பெரிய பாவமா அந்த பண்பாடு கருதி இருக்கு. இன்னைக்கு நம்ம உலகத்தை பாருங்க, எல்லா பக்கமும் பிரிவினைகள், ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல கருணை, சுய பொறுப்பு, நன்றி உணர்வுன்னு இந்த பண்டைய ஞானம் நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வெறும் பழங்கதைகள் இல்ல, நம்மளோட நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இது ஒரு வழிகாட்டி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.